தமிழ்நாட்டில் போய் தான் எடுக்க முடியாது. வேற தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கு, எங்க பார்த்தாலும் எங்களுக்கு ஒன்றும் மானியம் வேணாம், ஃப்ரீயா வேணாம், எதுவும் வேணாம். நாங்கள் காசு கொடுக்கணும், எனக்கு உள்ள விலைக்கு இங்கே நெடுக்காட்டு கிடைச்சா மானியம் அதை மட்டும் தான் இப்போ விவசாயத்தையே குடிக்கிறாங்க. எந்த பொருளும் கிடையாது. ஒரு ஆளு கஷ்டம் மானியம் வந்து கொடுக்கறது தப்புன்னு சொல்ல வரலன்னா அதை கொடுத்து என்ன பயன்படுறாங்கம்மா இல்லைன்னு சொல்ல அதை தப்புன்னு சொல்ல வரல. அதை கொடுத்து அதை வச்சு நாங்கள் விவசாயத்தில் நெல்லை விளைய வைக்கிறோம். நெல்லை விளைய வச்சிடுறோம். நாங்கள் எங்க தமிழ்நாடு வியாபாரி எடுத்துட்டு போறோம். அதை சொல்லுங்க, அதுக்கு வழி கொடுக்குற அன்னைக்கு தான் நாங்கள் பணம் வாங்க விளைய வச்சிடறோம். கஷ்டப்பட்டு அந்த மாதிரி கூட போனாலும் ஆனால் காலகாலமாக இருக்கு. எந்த கடைக்கு வேணாலும் ஃபோன் அடிச்சு தரேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா எந்த கடைக்கு வேணாலும் ஃபோன் அடிச்சு சொல்றாங்க. எந்த கடையில இருக்கு சொல்லுங்க. நான் உங்களுக்கு அன்னைக்கு சொன்னேன். இவங்க சொல்றது அப்படியே நம்ம காதுல வாங்க கூடாது. முதல்ல அவங்க அதிகாரிங்க கரெக்டா அவங்க கன்வீனியன்ட் இல்லாம சொல்றாங்களான்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். எங்களோட கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா செய்யணும். விவசாயிகளை நான் செய்யணும்னு தான் நினைக்கிறோம். பட் அவங்க இப்ப நான் வந்து மினிஸ்டர் கிட்ட பேசுறப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க சொல்றாங்க எல்லா ஆபீஸும் இருக்கு. அவர்கிட்ட யார் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுன்னா ஏடி கொடுக்குறாருன்னு சொல்றாங்க. ஆனா ஏடி இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, எங்ககிட்ட கிடையாது. மினிஸ்டர் சொன்னாரு வந்திருக்குங்க, அப்படியே 50 மீட்டர் எங்க இருக்கு நான் கேட்கும் போது நான் வந்து பதினேழு பண்ண சொன்னேன். அதுதான் வேணான்றோம். அவர் மினிஸ்டர் இருக்க மாதிரி அப்படி போய் சொல்றாங்க. ஏன் அதை ரினியூவல் பண்ணாம அது இருந்தா அவங்க ஸ்டாக் இறக்கி வைக்கலாம்ல. பாதி பயிர் அழிஞ்சாச்சு. ஐப்பசி கார்த்திகை இது வரைக்கும் யூரியா டிஏபியே வரல. இதுக்கப்புறம் நாங்க எப்ப வாங்கி போட்டு அது என்ன செய்யறது? இது எல்லாம் அழிஞ்சு போயிருக்கு, ஒளி அழிஞ்சு போயிருக்கு. யூரியா உரம் போட்டாகணும். 15 நாளா எல்லாமே அழிஞ்சிட்டு இருக்காங்க. காரைக்காலுக்குள்ளார டிஏபி யூரியா இறக்கி சரியா போயிட்டுங்கன்னு சொல்றாங்களா? சொல்லுங்க, வரவே இல்லையே. அறுவடையே முடிஞ்சிட்டு நீங்க எப்படி லோன் கொடுப்பீங்க, அது ஊழல் நடக்குதானோ கேள்வி கேட்டாங்க. நான் ஓப்பனா சொல்றேன், ஸ்டாப் பண்ணிட்டோம். இல்ல இது கேளுங்க, நான் சொல்றேன் காலத்தாமதா சொல்ல வந்தது ஆர்டர் தள்ளுபடியாவே ஜியோ வந்தது. நாங்க எல்லாம் ரெடி பண்ணி போன வருஷம் அப்படியே லிஸ்ட் வேணா எடுத்து வந்துறோம். நான் சொல்றேன் அது முடிஞ்சிருச்சு. இப்ப இனிமே கர்ண சர்டிபிகேட் இப்ப இதுக்கு வாங்குறீங்களா, அதை வாங்கினீங்கன்னா அந்த கர்ண சர்டிபிகேட் மட்டும் நாங்க எடுத்துட்டு நாங்க எல்லாத்தையும் திருப்பி முதல்ல இருந்து கேட்கல. அந்த கர்ண சர்டிபிகேட் கொடுத்தீங்கன்னா உடனே நாங்க அப்ரூவல் பண்றோம். நாங்க அப்ரூவல் வாங்கி வச்சுட்டோம். 81 பேர் பண்றோம் கொடுத்ததுக்கு 81 பேர் வாங்கி வச்சிருக்கோம். சிபில் ஸ்கோர் எப்படின்னா நீங்க வேற பேங்க்ல இது அக்ரி லோன் வாங்கியிருந்தா அது கிடையாது. சிபில் ஸ்கோர் கிடையாது. சிபில் ஸ்கோர் கிடையாது. நீங்க எந்த லோன் வாங்கினாலும் பிரச்சனை இல்ல. ஆனா அக்ரி லோன் இன்னொரு பேங்க்ல வாங்கிட்டு இங்க கொடுத்தீங்கன்னா நாங்க செக் பண்ணோம்னா அக்ரி லோன் இருந்தா கேன்சல் பண்ணிடுவோம். இதுதான் அவர் வந்து மார்க்கெட்டிங் டெலிவர் பண்றதுக்கு என்ன பண்ண முடியுமோ இன்னொன்னு உரம் இன்னைக்கு நைட் அது வந்து 3 மந்த்ஸ் லாக்டவுன் தான் டிலே ஆயிடுச்சு. இனிமே அந்த தப்பு நடக்காது சொல்லுங்க, ரெக்வஸ்ட் பண்ணுங்க, நான் பண்ணி தரேன் அப்படின்னு. ஆனா மேக்ஸிமம் இனிமே அப்படி நடக்காம நாங்க பாக்குறோம்.